பானி பூ பன். இது ஒரு ஸ்வீட் பன். இது தேங்காய் பால்லே பேக் பண்ணுறது. இதுக்கு ஒரு கப்பு வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ஆக்டிவ் ஈஸ்ட்டை போட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண தனியாக வச்சுருங்க. ஒரு பவுலில் 3 கப்பு மைதா, அரை கப்பு மில்க் பவுடர், 4 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்சரையும் இதோடு சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமா ஒரு 40 கிராம் பட்டரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு சாஃப்ட் டோ வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை மூடி பவுலை ஒரு 1 ஹவருக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ண வச்சுருங்க. 1 ஹவர் கழிச்சு மாவு நல்லா உப்பி வரும். இதை நல்லா திருப்பியும் பிசைஞ்சு விடுங்க. இதில் இருக்க கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா பன்னை ஈக்குவல் ஷேப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ண ஒரு பேனில் இந்த மாதிரி பாலை ரோல் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம செகண்ட் ரைஸ் பண்ண மூடி ஒரு 45 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா பன்னு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். இதில் வீட்டிலே பண்ண அரை கப்பு தேங்காய் பால் கூட 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து இதை ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க அவனில் வச்சு ஒரு 25 மினிட்ஸில் பேக் பண்ணிங்கன்னா பானி பூ பன் ரெடி. இதுக்கு மேலே லேசாக பட்டரை தடவிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பட்டர் தடவி சாப்பிட்லாம். இன்னொரு பிரெட் ரெசிபியில் பார்க்கலாம்.